அனைவருக்கும் வணக்கம். மாணிக்கவாசகர் எழுதிய பாடல்களில் முதல் வரி, அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் வரி வரும். இப்போ இந்த 2 வாக்கியத்துக்கு மட்டும் நம்ம விளக்கம் பார்ப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூல்கள் நிறைய நூல்களோட உண்மையான விளக்கத்தை இந்த மனித இனம் கண்டுபிடிக்க தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. உண்மையான விளக்கம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். யாரோ ஒருத்தவங்க தெளிவுரை எழுதுகிறாரு, அந்த தெளிவுரை எழுதினவர் விளக்கம் சொல்கிறவர் ஞானியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானி இல்லை. அப்போ மாணிக்கவாசகர் ஞானியா அப்படின்னா அவர் ஞானி. ஞானி சொன்னது யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஞானிக்கு புரியும். இல்லைன்னா அந்த ஞான வழியில் வழிநடத்தி செல்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும். பிற்காலத்தில் அவங்க ஞானம் அடைய போகிறாங்க. அவர் முற்பகுதியில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பார். அவருக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கும், அவர் அனுபவித்த அனுபவங்கள். அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இப்படிப்பட்ட ஆட்கள் தெளிவுபடுத்தும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மற்றவர்கள் தெளிவுரை எழுதும்போது தவறான விளக்கங்களை சொல்லி வருகிறார்கள். அதில் முக்கால்வாசி பேர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அதற்குள்ளெல்லாம் அவங்களுக்கு போக விரும்பலை. அவங்களுக்கு அது வசதியாக இருக்குது. நம்ம போனோமா, 2 கையை எடுத்து கும்பிட்டு அந்த சிலையை வணங்கினோமா, வந்தோமா, சூடத்தை கொளுத்தினோமா, சாம்பிராணியை போட்டோமா, ஊதுவத்தியை கொளுத்தினோமா, கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசினோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு அது சௌரியமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் எளிமையாக இருக்குது. அதனால நீங்கள் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ எளிமையாக இறைவனை நம்மால் அடைந்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா எளிமையாக உங்களால் இறைவனை அடைந்துவிட முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ கர்மாக்கள் நீங்கள் பாவங்களை செஞ்சுருக்கீங்க. நான் கடவுளுக்கு செய்கிற நன்மை அப்படின்னு நினச்சி மனிதர்களுக்கு அவ்வளோ பாவம் செஞ்சுருக்காங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கொடுமையான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மோட்சத்துக்கு போகிறதுக்காக கடவுளுக்காக சேவை செஞ்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர்களை எல்லாம் இறைவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர்களோட இறுதி காலகட்டம்தான் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு புரியும், ஆனால் மக்கள் அதை புரிஞ்சிக்கணும். அப்போ மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, இந்த அவன் அருளால் அப்படின்னு இருக்குல்ல, அந்த அவன் எவன்? அந்த அவன் அருளால் அவன்தாள். அவன்தாள்ன்றது எவன் தாள்? சிவபெருமான் தாள். அந்த சிவபெருமான் யார் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ அந்த சிலைக்கு பேர் சிவபெருமானா? இந்த கைலாயத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கார, அவருக்கு பேர் சிவபெருமானா? இதற்குரிய தத்துவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு? இப்போ இந்த சிவனை பற்றி மகான்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம திருமூலர்கிட்ட தான் நம்ம போகணும். என்ன அப்படின்னா அவர் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவனும் சீவனும் 2 என்பார் அறிவிலார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவன் வேற சிவன் வேறன்னு பார்க்காதடா, இந்த ஜீவன் தான் சிவனாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனருளால் அப்படின்னா அந்த அவன் எவன் அப்படின்னா அந்த சிவம் அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் அந்த சிவம் இல்லாட்டினா அந்த ஜீவன் அப்படி எடுத்துக்கணும். அவன்தாள் வணங்கி
அவன் தாள் வணங்கணும். அந்த அவன் தாள் என்பதில் மிகப்பெரிய நுட்பம் இருக்குது. அந்த அவன் யார் அப்படின்னா அவன் வந்து ஜீவன், சிவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவன் தாள் அப்படின்னா அவன் தாள் என்பது ரெண்டு விஷயத்தை குறிக்குதுங்க. தாள் என்றால் ஒன்று தாழ்பால் போட்டு இருப்பது, அந்த இடம் தாழ்பால் போட்டு இருப்பது. அப்படி இல்லாட்டின்னா கால் பகுதியை நம்ம தாள்னு சொல்கிறோம். அப்போ ஞானத்தில் கால் பகுதிக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, கால் அப்படின்னா காற்றுன்னு இன்னொரு பொருள் உண்டு. அந்த ஜீவனுக்கு இன்னொரு பொருள் எது அப்படின்னா காற்று. பிராணனுக்கு கால் அப்படின்னு பேர். காலனே நீ வந்தால் உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம் வரும்பொழுது உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னா, காலுங்கிறது நம்மளோட ஜீவன், பிராணசக்தி. அப்படி சொன்ன அந்த பாரதி அந்த காலால் உதைக்க அவரால் முடியல. ஏன் அப்படின்னா, அவர் ஞான மார்க்கத்துக்குள்ளார அவரால் மிக நுட்பமாக போக முடியல. போகாமல் அவர் ஒரு நிலையிலேயே நின்றுட்டான் பாரதி. அதனால் நிறைய கவிதைகள் அதை சார்ந்து நிறையா எழுதியிருக்காரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆனால் அதுக்குள்ளார அவர் ஞான நெறியில் இருந்தார் என்பது பல பேருக்கு தெரியும். ஆனால் அந்த முதிர்ச்சி, அந்த முழுமை அப்படின்றக்குள்ளே அதில் ஒரு கேள்விக்குறி வந்துடுது. அந்த முழுமைங்கிறது அதில் சில அது அடையல அப்படின்னு நம்ம அதில் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த அவன் தாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கால். இப்போ இறைவனை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த ஜீவனுக்கு அடிமுடி இருக்கான்னா அடிமுடி கிடையாது. இந்த ஜீவனுக்கு அடிமுடி கிடையாது. அப்போ இறைவன் எப்படி இருக்கான்னா இறைவனுக்கு அடிமுடி கிடையாது. அப்போ ஜீவனுக்கு ஒரு உருவம் இருக்கா அப்படின்னா ஜீவன் உருவமற்றவன். ஜீவன் உருவமற்றவன். உடலுக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த உடலுக்கு ஒரு உருவம் இருக்குது. அந்த உயிராகப்பட்ட அந்த ஜீவனுக்கு உருவம் இருக்கா அப்படின்னா உருவமற்றவன் அவன். அப்போ அந்த 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 ஜீவனை நம்ம என்ன பண்ண முடியும்? உணரதான் முடியும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாரும், ஜீவனை அந்த சிவனை உணரத்தான் முடியும், கடவுளை நாம் உணரதான் முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ கடவுளை பார்க்க முடியாதுன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கடவுளை பார்க்க முடியாதுன்றாங்க. ஆனால் இல்லை, கடவுளை பார்க்க முடியும். அதற்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நீங்கள் சிலையிட்ட போய் உக்காந்து நீங்கள் என்னதான் நீங்கள் பாராயணம் பாடினாலும் பதிகம் பாடினாலும் என்ன செஞ்சாலும் அங்கே ஒரு காட்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கோடான கோடி பேர் இங்கே செத்து போயிருக்கான் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லிருக்காரு. இதை தேடி தேடி போய் இவன் கோடான கோடி பேர் செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அவன் தாள் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் சொன்னோம் இல்லையா? தாளுங்கிறது தாழ்பால் போட்டிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்பாதம் அப்படின்னு சொன்னோம். இப்போ அடிப்பாதம் நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாள்னா அடிப்பாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறைவன் அடிமுடி இல்லாதவன், அவன் உருவம் இல்லாதவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் பாதத்தை நீங்கள் போய் எங்கே போய் தேடுவீங்க? இதற்கான கேள்விகள்லாம் உங்களுக்கு தோணவே இல்லையா? இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஏன் யோசிக்கவே இல்லை? இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? கடவுளுங்கிற ஒரு விஷயங்கிறது சாதாரண விஷயமா? அறிவியல் இல்லைன்னு சொல்கிறான். நாத்திகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கான அப்படி அவங்க சொல்கிறாங்க. சொன்னவங்களாம் சாதாரண ஆட்களில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அப்போ நம்ம அதுக்குள்ளே போகணுமா வேணாமா? போகணும். நுட்பங்கள்லாம் பார்க்கணும். எதுக்குள்ளே இறைவன் இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம அதில் ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் நுட்பமாக பார்க்கணும். அப்படி பார்த்தாலொழிய இறைவனை சாதாரணமாக நீங்கள் அடைந்து விட முடியாது. நிறையா பேருக்கு இந்த ஞான நெறிங்கிறதோ ஞான வழிங்கிறதோ கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மாயையில் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே நீங்கள்
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது அவங்கெல்லாம் மூடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை மாதிரி சொல்ல விரும்பலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு காலங்காலமாக புகுத்தப்பட்ட விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாத்தா காலத்திலேருந்து அவங்க மூதாதையர் காலத்துலேருந்து இந்த உருவ வழிபாட்டில் தான் அவங்களுக்கு புகுத்திட்டாங்க. அது அவங்களுக்கு கூட அகங்காரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. தவத்தெல்லாம் உட்காரணுன்னா அதெல்லாம் ரொம்ப சிரமம். மனதை அடக்குவதோ, மனதை அடக்கி ஒரே இடத்தில் 1 மணி நேரமோ 10 மணி நேரமோ உட்காருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த எண்ணம் மலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அதன் வழி தான் இந்த உடல் செயல்பட்டு கொண்டே இருக்கும். உடல் செயல்பட்டு கொண்டே நம்ம இருந்து விடுவோம். ஆனால் உடல் செயல்படாமல் ஒரு இடத்தில் உட்காருவது என்பது மிக கடினமான விஷயம். அங்கே தான் யார் இருக்காருன்னா, அப்படி உட்கார்ந்து பார்த்து உள்ளார நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒரு நாளில் உணர்ந்துருவீங்களா? மாணிக்க வாசகரும் வள்ளலாரும் அழுது புலம்பி இருக்கிறார்கள், என்னை ஏன் நீ ஆட்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பியிருக்காங்க. நிறைய விஷயங்களை நுட்பமாக சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகர் எழுதிய இன்னொரு நூல் ஞானத்தாழிசை என்ற நூல் ஒன்று உள்ளது. அதை நீங்கள் வாங்கி படிக்கணும். நீங்கள் திருவாசகத்தை நீங்கள் படிங்க, அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. படித்து முடிச்சுட்டு ஞானத்தாழிசையை வாங்கி அதை எங்கே கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஆய்வு செஞ்சு அதை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை வாங்கி படிங்க. அந்த ஞானத்தாழிசையில் தாள், அப்படி ஞானம் கிடைக்கக்கூடிய அந்த பகுதி தாழ்பால் போட்டு மூடி இருக்கு. தாள், அந்த தாழ்பாலை இசையை கொண்டு துறக்கணும். ஜீவன்ற இந்த ஜீவனை வைத்து அவன் இசைக்கக்கூடிய இசை ரீங்காரம் என்று ஒன்று உண்டு. அந்த ரீங்காரமாகப்பட்டது உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது. அந்த ரீங்காரத்தை மேலே எழுப்பி நீங்கள் அங்கே மூடி இருக்கிற அந்த தாப்பால் போட்டு மூடி இருக்கிற அந்த வழியை திறந்து உள்ளார போய் நீங்கள் பார்த்தீர்களேயானால் அந்த இறைவனை, அருட்பெரும் ஜோதியை, அந்த மாபெரும் பரஞ்சோதியை, பரபிரம்மத்தை நீங்கள் தரிசிக்கலாம், அறியலாம், உணரலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாள் என்றால் தாழ்பால், இறைவனை தரிசிக்கக்கூடிய அந்த இடமாகப்பட்டது தாழ்பால் போட்டு மூடியிருக்கு. தாள் என்று நீங்கள் கால் என்ற பாதத்தில் புரிந்து கொண்டீர்களேயானால் அந்த பாதமாகப்பட்டது அந்த ஞான வழியில் செல்லக்கூடிய அந்த பாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டும். அந்த பாதம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாக்கு துவாரத்தில் இருக்குது. அந்த அண்ணாக்கு துவாரத்துக்கு பேர் தான் அண்ணாமலை, இமயமலை என்று சொல்வதெல்லாம் அந்த பகுதியே தான். அந்த அண்ணாக்கு துவாரத்தின் அடிமுனை பகுதியே தான் அவர்கள் தாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடம் மேலே ஏறி செல்வதற்கான வழிமுறைகள் இல்லாமல் அடைந்து கிடக்கிறது, மூடியிருக்கு. அதுதான் தாள் என்று சொல்கிறார். அந்த வழியாக மேலே ஏறி நீங்கள் சென்றீர்களே ஆனால் இறைவனை நீங்கள் உணரலாம், தரிசிக்கலாம். அப்படிதான் நான் சென்று உணர்ந்தேன், தரிசித்தேன் என்று மாணிக்க வாசகர் ஞானத்தாழிசையில் கூறுகிறார். நன்றி, வணக்கம்.